ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினமும் நினைவு கூறும் சம்பவங்களில் பார்ட் 3. அப்பாவோட ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் இருக்கும்போது அப்பா சொன்ன நல்ல காரியங்களை கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு காரியம் சொன்னாராம். நான் தோத்துட்டேம்மா, நான் தோத்துட்டேன் போல ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொன்னாங்களாம். என்னப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். பொதுவாக கிராமங்களில் ஒன்று படித்து ஓரளவு உத்தியோகத்துக்கு வர்றவங்கள படிக்க வைப்பாங்க. என் கூட சேர்ந்தவங்க நல்லா படித்தவங்களா நல்ல உத்தியோகத்தில் நல்ல ஜாபில் இருக்கிறாங்க. பட் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காதனால நானும் என்னுடைய ஒரு 3 நண்பர்களுமா சேர்ந்து சென்னைக்கு பொழப்பு தேடி போனோம். போன இடத்துல ஒருத்தன் +2 படிச்சுட்டு சினிமா பைத்தியத்தில் அலைஞ்சிக்கிட்டு வந்தவன் அங்கே போய் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தான். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணான், நல்லா டார்கெட் பண்ணான், நல்ல ஹை சேலரி வந்துச்சு. அப்போ கம்பெனி வளர்ந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அதோட ஹெட் போஸ்டிங்குக்கு இன்னொரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவரை ஒருவரை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவருக்கு ஈக்குவலைஸ்ட் சேலரி இவனுக்கு கமிஷனாக வந்துட்டு இருக்கும்போது அவர் இந்த வேலையை விட்டு இவனை தூக்கணுங்கிறதுக்காக அவங்க சொந்தக்காரங்களை அதில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்காக ராஜதந்திரங்களை யூஸ் பண்ணாங்க. பொதுவாக ஏழப்பட்ட ஜனங்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தாத்தாவை எடுத்துக்கிட்டேன்னா, அதாவது அம்மாவோட அப்பாவை எடுத்துக்கிட்டேன்னா, பிறந்து வளரும்போது படிப்புக்கு என்னென்னு தெரியாமல் வறுமையும், 2வது தன்னுடைய பழக்க தோஷமாக கொத்தனார் வேலைக்கு போனாங்க. இந்த கொத்தனார் வேலையிலையும் போய் பெரிய லெவலில் ஆனவங்களும் இருக்காங்க, கொத்தனாராகவே பரம்பரையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. காரணம்னா இவங்க கொத்தனார் வேலைக்கு போகும்போது அன்றைய கூலியில் வீட்டில் கொண்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஏதோ கறி மீன் சமைக்க அவங்க சாப்பிடுவாங்கள, இதில் காசுகளை சேர்த்து வைப்பாங்க. அதில் பல பல சண்டைகள், ஒரு முன்னேற்றமே இல்லாமல் 2 தங்கச்சிங்களுக்கும் பணத்தை சேர்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சார். அவர் கொத்தனாராகவே இருந்தார். அப்புறமா கொஞ்சம் பணத்தை சேர்த்தார், அவர் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டார். அவருக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை, 3 பொம்பளை பிள்ளையை பெற்றார். அப்புறம் உடம்பு வலியில் போய் தண்ணி அடிக்க ஆரம்பித்தார், கடைசியில் இறந்தே போயிட்டார். அது ஒரு பார்ட்டி இருக்கட்டுமா. இந்த மாதிரி இருக்கிற ஜனங்க அதை விட்டு அடுத்தது தான் ஒரு ஜாப், மார்க்கெட்டிங் ஜாப்பில் போனான். இவன் நல்ல டார்கெட் கொண்டு வரும்போது, நல்ல சேலரி கொண்டு வரும்போது, அங்கே மாற்று சமுதாயத்தை சேர்ந்து வந்தவருக்கு ஒரு பொறாமை, இந்த போஸ்டிங்கில் நம்ம பையனை வைக்கலாம், இவனுங்கள்லாம் வாழக்கூடாது, விரட்டி விடணுங்கிற ஒரு மைண்டில் இவங்கிட்ட அப்படியே நைஸாக பேசி அவங்கள்ட்ட அந்த கேரக்டரை வாங்கி, அதாவது வள்ளினா என்ன சொல்லுவாங்க, வெட்டிப்பார், அணைச்சிப்பார், குத்திப்பாருங்கிற மாதிரி ஏதோ ஒரு மைண்டில் அவங்கள்ட்ட பேசி பேசி கடைசியில் அவங்ககிட்ட வெறுப்பு ஏற்றுற மாதிரி பேசும்போது அவங்க அம்மாவை பற்றி ஒரு தவறான வார்த்தையை பேசுனதுனால அவங்க கிராமத்துலேருந்து வந்த பையன் என்ன பண்ணிட்டான், அந்த ஆளை அடிச்சிட்டான். அடிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி பேசினான். அதுதான் அங்கே புத்திசாலித்தனம். இவன் அடிச்சிட்டான். அப்புறம் வேலையை விட்டு வந்துட்டு ஒரு சின்ன வேலைக்கு தான் போக வேண்டியதாச்சு. அப்புறம் அவன் அதை போராடி இது தப்புன்னு தெரிஞ்சு இன்றைக்கி ஒரு சொந்த பிஸ்னஸில் இருக்கிறான். இருந்தாலும் அந்த இடத்துல அவனால் அதை ஹேட்ச் பண்ண முடியல. இப்படி சென்னையில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியாக இருக்கிறவங்க ஒன்று தப்பான தொழில் பண்ணுவாங்க, இல்லை நேர்மையான தொழில் பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த 2 தொழில் பண்ணுறவங்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் இருக்கும். புதுசாக போகிறவங்களுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் இருக்காது, ஒரு கெய்ட்னஸ் இருக்காது. அதனால் இவங்க அங்கே தலை தூக்கவே முடியாது. ஒன்று அங்கே போனாலும் ஒரு அடிமையான ஆட்டோ தொழிலோ ஒரு சாதாரண தொழிலே பண்ணிக்கிட்டு ஒரு மேல் லெவல் போக முடியாத சுச்சுவேஷன்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தான் நானும் ஒரு கடையில் போயிட்டு பல பேர் ஆலோசனையை கேட்டு அங்கே போராடும்போது அங்கே சொந்தக்காரங்களுக்கு ஒரு மதிப்பு, சொந்தம் இல்லாதவங்களுக்கு ஒரு மதிப்பு. அந்த சொந்தக்காரங்க எல்லோரும் கடையில் வேலை செய்கிறவங்க ஒரு டீமாக இருப்பாங்க, சொந்தம் இல்லாதவங்க ஒரு டீமாக இருக்கும். அப்போது அவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம். அதை தெரியறதுக்கே பல நாட்கள் அடி உத வாங்கிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அதை தெரிஞ்சு அவங்கக்கிட்ட நான் பேலன்ஸ் பண்ணி போகிற நேரத்தில் அந்த பையனுங்க ஒரு சில தப்புகள் பண்ணானுங்க, லேடிஸ் மேட்ரு. அதில் இந்த பழியை நீ தான் ஏற்றுக்கிடணும், இல்லைன்னா உன்னை நான் அடிச்சே கொன்னுடுவோம், உன்னை கொன்னுட்டா எங்கள் சொந்தக்காரங்க இன்னொரு கம்பெனியில் போய் நாங்கள் வேலை பார்த்துக்கிடுவோம், இன்னொரு கடையில் போய் நாங்கள் வேலையில் சேர்ந்துருவோம், உனக்கு செத்தாலும் கூட கேட்க ஆள் கிடையாது, நாங்கள் டீமாக இருக்கிறோன்னு சொல்லி மிரட்டவும் அந்த சூழ்நிலையில் என்னால் மறுக்க முடியாமல் உயிராக
பிரச்சனையாங்கிற நேரத்தில் அந்த தப்பை நான் ஏற்றுக்கிட வேண்டியதாக ஆயிடுச்சு. கடைசியில் அந்த இடத்துல அடிபட்டு அவமானப்பட்டு நான் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வரும்போது உங்கள் அம்மாவுடைய அப்பா தண்ணிக்கு அடிமையாகி இறந்துட்டாரு. அப்போ உங்கள் அம்மாவோட சேர்ந்து 3 பொம்பளை பிள்ளைங்க. உங்கள் அம்மா தான் மூத்த பொண்ணு. உங்கள் அம்மாவுடைய அப்பா தான் எங்கள் அம்மாவை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ எங்கள் அம்மா வசதியாக இருந்தாலும் தன்னுடைய அண்ணன் பிள்ளைங்க கஷ்டப்படுறதுக்கு அவளுக்கு இரக்கம் இல்லை. அப்போ எனக்கு வேறு இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணால் வரதட்சணை அதிகமாக கிடைக்குங்கிற ஒரு மைண்டில் இருந்தாங்களே தவிர நம்மளுடைய அண்ணன் பொண்ணு தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. நான் சென்னையில் போய் அங்கே இருந்து அவங்களுடைய போராட்டங்கள்லாம் அனுபவித்து பார்க்கும்போது என் மனச்சாட்சிகளை ஒன்று பேசிச்சு. எல்லா வாழை மரத்துக்கு தண்ணி ஊற்றி பராமரித்து அது மலர்ந்து காய் பலனை தரும். எல்லா தென்னை மரத்தையும் வளர்ந்து அது பராமரித்தா தேங்காய் தரும். அதே மாதிரி எல்லா பெண்களையும் நம்ம பாதுகாப்பாக வளர்ந்து ஏன் ராணி மாதிரி வைக்கல? நாமளே இந்த ரோட்டில் இவ்வளோ அவமானப்படுறோம், இவ்வளோ கேவலப்படுறோம், இவ்வளோ பழிவாங்கப்படுறோம். நம்ம எப்படி வேணாலும் உருண்டு வந்துடலாம். ஆனால் நமக்கு கூட பிறந்த தாயாகட்டும், நம்மளுடைய மகளாகட்டும், நம்மளுடைய அக்காவாகட்டும், அவங்க எவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க, எவ்வளோ கேவலப்படுவாங்க, எப்படி போராட முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் அன்னைக்கு உங்கள் தாத்தா இறந்து போகிற நேரத்தில் உங்கள் அம்மா எல்லோரும் படிப்பும் இல்லாமல் சூழ்நிலையில் தவிச்சிட்டு இருக்கும்போது இந்த குடும்பத்தில் தான் நம்ம கல்யாணம் பண்ணணும், ஒரு தியாகி மாதிரி உங்கள் அம்மாவுக்கு நான் கல்யாணம் பண்ணேன். எங்கள் அம்மாவை எதிர்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்களும் பிள்ளைகள் பிறந்துட்டீங்க, 3 பேராச்சு, நீ 2 தம்பிகள். அதுக்கு பிறகு இந்த சூழ்நிலையிலையும் நான் கிராமத்தில் இருந்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச முயற்சிகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய வருமானம், சொந்த பந்தம் இதுக்கெல்லாம் மத்திக்கிட்டு இந்த மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்கணுன்னு தான். இதுக்கு இடையில தான் எனக்கு இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இந்த சமுதாயத்தில் கெட்டவங்களோடு சேர்ந்து கெட்டவங்களாக வாழ்ந்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு அவரை மாற்றிக்கொள்ள நினச்சாலும் மாற்றிக்கொள்ள சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி உடம்பு படுத்து கிடந்தாலும் மனசில் ஒரு தைரியமாக தன் பொண்ணுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணு அப்படியே யோசனை பண்ணி பார்த்தா இதெல்லாம் இயற்கை உண்மை தான். ஒரு முறை ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அந்த ஊரில் ஈக்குவலிஸ்ட் பெண்கள்லாம் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஷனாக துணி வெட்டி லிப்டிக் போட்டுட்டு வரும்போது இவளுக்கு ஒரு நார்மலான பொண்ணாக போகும்போது அதில் ஒரு பொண்ணு இவளை ஒரு மாதிரி தாழ்வாக நினச்சி தாழ்வாக ஹேட் பண்ணியிருக்கு. அப்போ இன்னொரு பொண்ணு அது தப்பு அப்படின்ட்டுருக்கு. அப்போ இவங்க ஒரு தனி டீமாக இருந்துங்க, அவங்க ஒரு தனி டீமாக இருந்துருக்காங்க. இருந்தாலும் இவங்க அப்பா சொல்லியிருக்காருல, சொறி பிடிச்ச நாயை பார்த்தா நம்ம ஒதுங்கி போகணும், சேறு இல்லாத இடத்துல பண்ணி உயிர் வாழாது. இதெல்லாம் பிறப்பாலும் வளர்ப்பாலும் அந்த சூழ்நிலையில் வளர்ந்த பண்ணிங்க. இவங்களை நம்ம திருத்த முடியாது. இவங்களோட நம்ம நல்லா படித்தாலும் கூட அங்கே நல்லா படிக்காதவங்களாக காமிச்சிக்கிடணும். இவங்களோட நம்ம புத்திசாலியாக இருந்தாலும் கூட இவங்களோட புத்திசாலி இல்லாதவங்களாக காமிச்சிக்கிடணும். இவங்கள பொறுத்தளவு இழிச்சவாயனாகவும் புத்தி இல்லாதவங்களாகவும் நடந்துக்கிட்டு ஜெயிக்கிறது மட்டும்தான் காரியமாக இருக்கணும். அக்கிரமம் செய்யட்டும், அநியாயம் செய்யட்டும். அது லேடிஸ்லையும் இருக்குது, ஜென்ஸ்லேயும் இருக்குது. இதுங்கெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இதுங்க உப்பத்தினதுக்கு தண்ணியை குடிச்சு தான் ஆகணும். இது இந்த பூலோகத்தில் என்ன செய்கிறோமோ அதான பரலோகத்துலையும் செய்யப்படும். அப்போ இந்த உலகத்தில் நம்ம 4 பேரோட நல்லா நட்பாக பழகாமல் ஒரு சுயநலமாகவும் சுய எண்ணத்தில் வாழ்கிற பிள்ளைங்க பிற்காலத்தில் கண்டிப்பாக கஷ்டப்படுங்கிறத சத்தியத்தின் பிரகாரமும் அனுபவத்தின் பிரகாரமும் அப்பா சொன்னது அவங்களுக்கு ஆலோசனையாக இருந்து அப்போது இந்த இடத்துல எப்படி நடக்குன்னு சொல்லி ஸ்கூலில் நல்லா படிச்சுருந்தவ நல்லா மார்க் வாங்கி நல்லா பாஸும் பண்ணிட்டான். இப்போ அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போது எப்படி நடத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த பொண்ணு ஒரு வெறி கொண்டா, நான் ஜெயிக்கிறேன், நீங்கள் 8 அடி பாய்ஞ்சா நான் 16 அடி பாய்க்கிறேன், நான் பெண் பிள்ளை இல்லை பெண் சிங்கம், நானும் முயற்சிக்கிறேன், அப்பா நான் வேலைக்கு போகணுங்கிற முடிவை மனசில் வச்சுக்கிட்டு அவள் அப்பா கொடுத்த தைரியத்தோடு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த லேண்ட் ஓனர் இவருக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்சு அலறி அடித்து சென்னையிலேருந்து பார்க்குறக்காக ஓடி கதறி அழுதுகிட்டு இருந்தார். எனக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தால் உனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது அவர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் பார்ட் 3 முடியுது. பார்ட் 4 நாளைக்கு ஆரம்பிக்கும்.
இது தினமும் வர்ற ஒவ்வொரு சம்பவங்களை அவங்க படிப்படியாக கொண்டு வர்றது 20 பார்ட் வரும். அல்லேலூயா, ஆமென்.